முதுமையிலும் குறையாத அன்பு எப்படி இருக்கும்? வாங்க இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வயதான பெரியவர் தான் காலில் அடிபட்டிருக்கு. அதோடு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அதை பக்கத்துல வந்து நிறுத்தி ஒருத்தர் பைக்ல கேட்கிறாரு, நீங்க ஏன் இப்படி அடிபட்டு வேகமா போய்கிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. அவரும் வழி தாங்க முடியாம வண்டியில ஏறி உட்காந்துடுறாரு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பெரியவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இதை பார்த்த வழிபோக்கர் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு. இல்ல, நான் என் மனைவிக்காக இட்லி வாங்க தான் வந்துகிட்டு இருந்தேன், அவ பசியோடி இருப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வழிபோக்கர் கேட்கிறாரு, உங்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, உங்க ஒய்ஃபு இப்படி இருந்தாலும் இட்லிக்காக வந்து கவலைப்பட்டுட்டு உங்களை திட்டவா போறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர், இல்லை இல்லை, அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவளுக்கு என்ன அடையாளமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு தான் உங்களை அடையாளம் கூட தெரியாது, அப்புறம் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, அவள் என் மனைவிங்கிறது எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், முதுமையில் உள்ள அன்பு இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட முதுமையிலும் குறையாத அன்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க ரொம்ப லக்கி தான். வாழ்க்கை நிக்கட்டும்.